செய்திகளை தெரிந்து கொள்ள பிரபாஸ்கரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. காணாமல் போன மீனவரின் குடும்பத்திற்கு ரூபாய் 10 லட்சம் நிதி வழங்கிட முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரை நேரில் சந்தித்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக மத்திய அரசு அறிவிப்பதற்கு தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் வரவேற்பு அளித்துள்ளார். மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் சேவை 15ஆம் தேதி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளது. தனியார் பேருந்தில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை தேடிப்பிடித்து மன்னிப்பு கேட்க வைத்த வீடியோ வைரலாகி வருகிறது. திமுக கொடிகளை கட்டியபடி சொகுசு கார்களில் வாகன ஓட்டிகளை அச்சுறுத்தும் வகையில் வட்டமடித்த காட்சிகள் போலீஸ் விசாரணை மேற்கொண்டுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் இடிந்தது குறித்து ஒரு வாரத்திற்குள் குழு அமைத்து முறைகேட்டை விசாரிக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் பரஞ்சோதி தெரிவித்துள்ளார். அல்ஜீரியா வீராங்கனை இமானே கெலிஃப்க்கு திமுக எம்பி கனிமொழி ஆதரவு அளித்துள்ளார். முன்னாள் முதல்வர் மு கருணாநிதியின் 6வது நினைவு தினத்தை ஒட்டி முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையில் சென்னையில் இன்று காலை அமைதி பேரணி நடைபெறவுள்ளது. மத்திய மந்திரி நிர்மலா சீதாராமனுடன் கனிமொழி எம்பி திடீர் சந்திப்பு மேற்கொண்டார். கனிமொழியை அடுத்து நிர்மலா சீதாராமனை விஜய் வசந்த் சந்தித்து முக்கிய கோரிக்கை விடுத்துள்ளார். கூகுளில் ஆபாச விளம்பரங்களுக்கு தடை கோரிய வழக்கில் மத்திய அரசு கூகுள் நிறுவனம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அளித்துள்ளது. மாணவர்களுக்கு வட்டியில்லா கல்வி கடன் வழங்க வேண்டும் என்று நிர்மலா சீதாராமனிடம் விஜய் வசந்த் எம்பி கோரிக்கை விடுத்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. அரசியல் தலைவருக்கு இது அழகல்ல என்று பழனிசாமிக்கு அமைச்சர் ஆர் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். விலையில்லா வேட்டி சேலை குறித்த எடப்பாடி பழனிசாமியின் அறிக்கைக்கு அமைச்சர் ஆர் காந்தி மறுப்பு தெரிவித்துள்ளார். மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட இலவச சைக்கிள் தரமற்றதா என்ற அதிர்ச்சி குற்றச்சாட்டு வெளியாகியுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் டேபிள் டென்னிஸில் ஒற்றை கையுடன் வீராங்கனைகள் அசதுகின்றனர். உலகை ஆளப்போகும் சிகப்பெண் மல்யுத்த வீராங்கனை வினோஷ் போகத்துக்கு பஜ்ரங் புனியா புகழாரம் தெரிவித்துள்ளார். தங்கம் இன்று ஒரே நாளில் 500 ரூபாய்க்கும் மேல் குறைந்த நிலையில் ஒரு சவரன் 51,700 ரூபாய்க்கும் ஒரு கிராம் 6,400க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ்கரம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.